வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு சிவன் சதி பற்றிய காதல் கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பிரம்மதேவரின் மகனான தக்ஷன் பெரிய அரசனாகவும் மிகுந்த யாகங்கள் செய்யும் சக்தி பெற்றவராகவும் இருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அது அகங்காரம். தன்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை என அவர் நினைத்தார். அதே சமயத்தில் உலக நன்மைக்காக கைலாய மலையில் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். உலக செல்வம், ஆடம்பரம், அரச பதவி எதிலும் அவருக்கு ஆசை இல்லை. புலித்தோல் அணிந்து, சாம்பல் பூசி, பாம்புகளை ஆபரணமாக அணிந்து எளிமையாக வாழ்ந்தார். தட்சனின் மனைவி பிரசூதி. இவர்களுக்கு மகள்கள் பிறந்தனர். அவர்களில் மிகவும் சிறந்தவள் சதி. சதி சிறு வயதிலிருந்தே சிவபெருமானின் பெருமைகளை கேட்டுக்கொண்டே வளர்ந்தாள். அவரை பற்றிய கதைகள், மகிமைகள் அனைத்தும் அவள் மனதில் ஆழமாக பதிந்தன. சதி வளர வளர, நான் திருமணம் செய்தால் சிவபெருமானைத்தான் செய்வேன் என்று உறுதியாக முடிவு செய்தாள். தக்ஷனுக்கு இது கொஞ்சமும் பிடிக்கவில்லை. உலகத்தில் எத்தனையோ அழகான இளவரசர்கள் இருக்கிறார்கள். அவர்களை விட்டுவிட்டு சுடுகாட்டில் வாழும் அந்த சிவனா என கோபப்பட்டார். ஆனால் சதி தன் முடிவை மாற்றவில்லை. அதற்காக கடுமையான தவம் செய்ய ஆரம்பித்தாள். மழை, வெயில், குளிர் எதையும் பொருட்படுத்தாமல் தினமும் சிவனை நினைத்து தியானம் செய்தாள். அவளது பக்தி நாளுக்கு நாள் அதிகரித்தது. இறுதியில் சிவபெருமான் அவள் முன் காட்சி கொடுத்தார். சதி, உன் பக்தி என்னை மகிழ்ச்சியடைய வைத்தது. என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சதி, நீங்கள்தான் என் கணவராக வர வேண்டும் என்றாள். சிவபெருமான் சிரித்தபடி சம்மதித்தார். பிரம்மா, விஷ்ணு மற்றும் தேவர்கள் அனைவரும் முன்னிலையில் சிவன் சதி திருமணம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. ஆனால் தக்ஷனின் மனதில் இருந்த வெறுப்பு மட்டும் குறையவில்லை. ஒரு நாள் பிரம்மாவின் சபையில் எல்லா தேவர்களும் கூடியிருந்தனர். அப்போது தக்ஷன் உள்ளே வந்ததும் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செய்தனர். ஆனால் சிவபெருமான் அமைதியாக அமர்ந்திருந்தார். காரணம், அவருக்கு உயர்வு தாழ்வு என்ற எண்ணமே இல்லை. இதை பார்த்த தக்ஷன் மிகவும் அவமானமாக நினைத்தார். இவனுக்கு என்ன திமிர், எனக்கு மரியாதை கூட செய்யவில்லை என்று மனதில் கோபத்தை வளர்த்து கொண்டார். அந்த கோபம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. சில நாட்களுக்கு பிறகு தக்ஷன் மிகப்பெரிய யாகம் நடத்த முடிவு செய்தார். உலகத்தில் எல்லா தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அழைப்பு அனுப்பினார். ஆனால் வேண்டுமென்றே சிவபெருமானுக்கும் சதிக்கும் அழைப்பு அனுப்பவில்லை. இந்த விஷயம் சதிக்கு தெரிய வந்தது. அது என் அப்பா வீடு, அழைப்பு இல்லாவிட்டாலும் நான் போகலாம் அல்லவா என்று சிவனிடம் கேட்டாள். சிவபெருமான் அமைதியாக, சதி, மரியாதை இல்லாத இடத்துக்கு போகாதே, அங்கே உனக்கு அவமானம் நேரிடலாம் என்றார். ஆனால் சதி, அப்பா என்னை அவமானப்படுத்த மாட்டார் என்று நம்பிக்கையுடன் யாகசாலைக்கு சென்றாள். அங்கே சென்றவுடன் யாரும் அவளை வரவேற்கவில்லை. தன் தாயும் சில சகோதரர்களும் மட்டுமே பாசமாக பேசினர். ஆனால் தக்ஷன் அனைவரின் முன்னாலும் சிவபெருமானை மிகவும் இழிவாக பேச ஆரம்பித்தார். சுடுகாட்டில் சுற்றும் அவன்தான் உனக்கு கணவனா? அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று கடுமையாக அவமதித்தார். சதியால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் கணவர் உலகிற்கே தலைவன், அவரை இப்படி அவமதிக்கும் இடத்தில் நான் இனி இருக்க மாட்டேன். உன் மகளாக பிறந்த இந்த உடலை நான் இனி விரும்பவில்லை என்று கூறினாள். பிறகு அக்னியை உருவாக்கி அதில் தன்னை அர்ப்பணித்து கொண்டாள். யாகசாலை முழுவதும் அதிர்ச்சியில் மூழ்கியது. இந்த செய்தி கைலாயத்தை அடைந்தது. சிவபெருமான் அளவில்லாத துயரமும் கோபமும் அடைந்தார். தன் ஜடாமுடியில் இருந்த ஒரு முடியை பிடுங்கி பூமியில் வீசினார். அதிலிருந்து வீரபத்திரர் தோன்றினார். சென்று தக்ஷனின் யாகத்தை அழித்துவிட்டு வா என்று சிவன் கட்டளையிட்டார். வீரபத்திரரும் பத்திரகாளியும் பெரிய படையுடன் சென்று யாகத்தை அழித்தனர். தேவர்கள் அனைவரும் பயந்து ஓடினர். இறுதியில் தக்ஷனின் தலையை வீரபத்திரர் வெட்டினார். பின்னர் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டனர். அவர்களின் வேண்டுகோளை ஏற்று சிவபெருமான் தக்ஷனை உயிர்ப்பிக்க சம்மதித்தார். ஆனால் மனித தலை கிடைக்காததால் ஒரு ஆட்டின் தலையை பொருத்தி உயிர் கொடுத்தார். உயிர் பெற்ற தக்ஷன் தனது தவறை உணர்ந்து சிவபெருமானிடம்
மனமுருகி மன்னிப்பு கேட்டார். சிவபெருமானும் அவரை மன்னித்தார். ஆனால் சதியை இழந்த துயரத்தில் சிவபெருமான் அவளது உடலை தூக்கி கொண்டு உலகம் முழுவதும் அலைந்தார். அவரது துயரத்தில் உலக இயக்கமே பாதிக்கப்பட்டது. அப்போது மகாவிஷ்ணு தனது சக்கரத்தால் சதியின் உடலை பல துண்டுகளாக பிரித்தார். அவை பூமியின் பல இடங்களில் விழுந்தன. அந்த இடங்களே பின்னர் சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்பட்டன. சதி தன்னுடைய உடலை அக்னியில் அர்ப்பணித்த பிறகு சிவபெருமான் மிகவும் துயரத்தில் மூழ்கினார். உலக வாழ்க்கையில் எந்த பற்றும் இல்லாமல் கைலாய மலையில் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார். பல ஆண்டுகள் யாருடனும் பேசாமல் உலக நிகழ்வுகளில் ஈடுபடாமல் இருந்தார். அதே நேரத்தில் இமயமலையின் அரசரான இமாவான் மற்றும் அவரது மனைவி மேனாதேவி ஆகியோருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பார்வதி என்று பெயர் வைத்தார்கள். பார்வதி என்றால் மலையின் மகள் என்பதே அதன் பொருள். பார்வதி சிறு வயதிலிருந்தே மிகவும் அமைதியானவள், கருணை மிகுந்தவள். மற்ற குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தாலும் பார்வதி சிவலிங்கத்திற்கு மலர் வைத்து வழிபடுவதும் ஓம் நமச்சிவாய என்று ஜபிப்பதும் அதிக ஆர்வம் காட்டினாள். ஒரு நாள் முனிவரான நாரதர் அரண்மனைக்கு வந்தார். பார்வதியின் ஜாதகத்தை பார்த்த அவர், இந்த பெண் சாதாரணமானவள் இல்லை, உலகத்தில் காக்க பிறந்தவள், சிவபெருமானின் மனைவியாக போகிறாள் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் பார்வதியின் மனதில் சிவபெருமானை பற்றிய பக்தியும் அன்பும் மேலும் அதிகரித்தது. இதற்கிடையில் தரகாசுரன் என்ற அரக்கன் தேவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். அவனை சிவபெருமானின் மகனால் மட்டுமே அழிக்க முடியும் என்ற வரம் இருந்தது. ஆனால் சிவபெருமான் தியானத்தில் இருந்ததால் திருமணம் நடைபெற வாய்ப்பே இல்லாதது போல் தோன்றியது. தேவர்கள் அனைவரும் கவலையடைந்து சிவபெருமானின் தியானம் கலைந்தால்தான் உலகம் காப்பாற்றப்படும் என்று எண்ணினார். அதனால் அவர்கள் மன்மதனை அழைத்தனர். நீ போய் சிவபெருமானின் மனதில் காதல் உணவை எழுப்ப வேண்டும் என்றனர். மன்மதனும் தனது மனைவி ரதியுடன் கைலாயம் சென்றார். வசந்த காலத்தை உருவாக்கினார். மலர்கள் மலர்ந்தன. இனிய காற்று வீசியது. பறவைகள் பாடின. அந்த நேரத்தில் பார்வதியும் சிவபெருமானுக்கு மலர்களால் பூஜை செய்து கொண்டிருந்தாள். மன்மதன் மலர் அம்பை சிவபெருமானை நோக்கி எய்தான். ஒரே கணத்தில் சிவபெருமான் கண்களை திறந்தார். யார் தன் தியானத்தை கலைத்தார் என்று பார்த்ததும் கோபத்தில் நெற்றி கண்ணை திறந்தார். அந்த அக்னியின் வெப்பத்தை தாங்க முடியாமல் மன்மதன் சாம்பலாகிவிட்டான். ரதி கதறி அழுதாள். பிறகு சிவபெருமான் அவளிடம், உன் கணவன் உலக மக்களின் மனதில் மட்டுமே வாழ்வான், எல்லோருக்கும் தெரியாமல் இருப்பான் என்று அருள் செய்தார். அதனால் மன்மதன் அனங்கன் என்ற பெயரில் அறியப்பட்டான். இவ்வளவு நடந்த பிறகும் பார்வதியின் மனம் மாறவில்லை. சிவபெருமானே என் வாழ்க்கை, அவரைத்தான் நான் மணப்பேன் என்று உறுதியாக இருந்தாள். அரண்மனையின் எல்லா வசதிகளையும் விட்டுவிட்டு காட்டிற்கு சென்றாள். அங்கு கடுமையான தவத்தை தொடங்கினாள். முதலில் பழங்களை மட்டும் சாப்பிட்டாள். பிறகு இலைகளை மட்டும் உண்டாள். அதன் பிறகு அதையும் விட்டுவிட்டாள். இறுதியில் காற்றை மட்டுமே உணவாக கொண்டு பல ஆண்டுகள் தவம் செய்தாள். அவளுடைய தவத்தை பார்த்து தேவர்கள், முனிவர்கள் அனைவரும் வியந்தனர். பார்வதியின் உறுதியை சோதிக்க சிவபெருமான் ஒரு வயதான முனிவரின் வேடத்தில் அவள் முன் வந்தார். மகளே, யாருக்காக இவ்வளவு கடுமையாக தவம் செய்கிறாய் என்று கேட்டார். பார்வதி சிவபெருமானை மணப்பதற்காக என்றாள். உடனே அந்த முதியவர், சிவனா? அவன் சுடுகாட்டில் வாழ்பவர், உடம்பெல்லாம் சாம்பல் பூசிக்கொள்வார், கழுத்தில் பாம்பு, புலித்தோல் ஆடை, அவரை போய் ஏன் மணக்க வேண்டும்? உலகத்தில் எத்தனையோ நல்ல இளவரசர்கள் இருக்கிறார்களே என்று வேண்டுமென்றே குறை சொல்ல ஆரம்பித்தார். அதை கேட்ட பார்வதிக்கு கோபம் வந்தது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என் சிவபெருமானை பற்றி ஒரு வார்த்தை கூட தவறாக பேசாதீர்கள். அவர் உலகத்தின் தலைவன், கருணையின் வடிவம், அவரைத்தான் நான் மணப்பேன் என்ற முடிவு மாறாதது என்றார். அந்த நொடியே அந்த முதியவர் சிரித்தபடி தனது உண்மையான திருக்கோலத்தில் காட்சி தந்தார். சிவபெருமானே அவள் முன்னால் நின்றிருந்தார். பார்வதி, உன் அன்பும் பக்தியும் உறுதியும் என்னை மகிழ்ச்சியடைய வைத்தது.
நீயே என் சக்தி, நீயே என் துணைவி என்றார். பார்வதி ஆனந்த கண்ணீர் வடித்தாள். பிறகு திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. தேவர்கள், முனிவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள் என அனைவரும் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டனர். கைலாயத்திலிருந்து சிவபெருமான் திருமண ஊர்வலமாக புறப்பட்டார். அவருடன் பூதகணங்கள், நந்தி, கணபதிகள், யோகிகள் அனைவரும் வந்தனர். சிவபெருமானின் வித்தியாசமான தோற்றத்தை பார்த்து சிலர் ஆச்சரியப்பட்டனர். மேனாதேவி முதலில் பயந்து விட்டார். என் மகளுக்கு இவர்தானா மாப்பிள்ளை என்று கவலைப்பட்டார். அப்போது மகாவிஷ்ணு, பிரம்மா மற்றும் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானின் பரம்பொருள் மகிமையை விளக்கினார். பிறகு சிவபெருமான் அனைவரும் ரசிக்கும் அழகிய தெய்வீக திருக்கோலத்தில் காட்சியளித்தார். மேனாதேவியும் இமாவானும் மகிழ்ச்சியுடன் திருமணத்தை நடத்தினர். வேத மந்திரங்கள் முழங்க, தேவர்கள் மலர் தூவ, சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமணம் செய்து கொண்டனர். இந்த திருமணம் உலகிலேயே மிக புனிதமான தெய்வ திருமணங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. திருமணத்திற்கு பிறகு சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாயத்தில் உலக நலனுக்காக அருள் புரிந்தனர். பின்னர் அவர்களுக்கு முருகப்பெருமான் அவதரித்தார். அவர் தரகாசுரனை அழித்து தேவர்களை காப்பாற்றினார். இந்த கதையிலிருந்து உண்மையான அன்பு பொறுமையையும் உறுதியையும் கொண்டது, பக்தியும் விடாமுயற்சியும் இறைவனின் அருளை பெறச் செய்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம்.